சுஜிதா ஹாப்பிங்க 52 வந்துருச்சுங்க. ஸோ ஹாப்பியாக இன்றைக்கி வந்து டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் அண்ட் மில்க் ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து இன்றைக்கி சிம்பிளாக என்னென்னா டேட்ஸ் மட்டும் போட்டால் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் கூட வந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்து நல்லா பொடிசாக அப்படியே பிச்சு போட்டு உள்ளே சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஓட்ஸ் வந்து இது மாதிரி சாப்பிட பிடிக்காதுன்னா பால், தண்ணி, ஓட்ஸ் இது மட்டும் போட்டு அடுப்பில் வச்சுருங்க. வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். பட் வந்து அது கொதிக்கிற வரைக்கும் தான் ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக வேகும். பால் ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த தடவை அது மாதிரி பண்ணலை. இடையில ஒரு நாள் நான் அது மாதிரி செஞ்சு உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் கொண்டைக்கடலை வச்சுருந்தனால அதையும் சேர்த்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதுதான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. எனக்கு மதியானம் 1 மணி வரைக்கும் பசிக்கல. பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. நானும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுருக்கேன். ஸோ காரக்குழம்பு அதுக்கு சைடிஷ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி 12th டே. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ரிசல்ட் என்ன வரப்போதோ எனக்கு தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இது போகுதுன்னு. நானும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன். லாஸ்ட் டே ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். இப்போ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒயிட் ரைஸ் தான் இருக்குது. ஸோ அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டான்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் மட்டும் சும்மா ரெகுலராக எடுக்கிறத விட நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். காரக்குழம்புல இருக்கிற காயெல்லாம் சேர்த்து நிறைய போட்டு சாப்பிட போகிறேன். கூட்டு பார்த்திங்கன்னா கோஸ் வந்து நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் கோஸ் வந்து தைராய்டு இல்லாதவங்க நிறையா குவான்டிட்டியில் கோஸ் எடுத்துக்கலாம். எல்லா கோஸுமே எனக்கு தான். பிளேட்டை பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுங்க. வாவ் செம்மையாக இருக்கா. ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்புல உள்ள காய், அப்புறம் கோஸ் வந்து கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நல்லா இருக்கு. ஈவினிங் வந்து 4 o'clock போல் ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க். நான் போடுற ஒரு சில ட்ரிங்க் உங்களுக்கு எது ஒத்து வருதோ, உங்களுக்கு எது ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சாப்பிட வேண்டியதான். நான் மிக்சடாக குடிப்பேன். ஒரே இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நான் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பட்டை வந்து ஃபேட் லாஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் மல்லி, பெருஞ்சீரகம் 3மே சேர்த்து 3மே போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இது மாதிரி குடிக்க வேண்டியதான். நிஜமாகவே டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருக்கும். ரொம்ப அந்த கஷாயம் அளவுக்குலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு மினிமலாக உங்களுக்கு டேஸ்ட் இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அப்படி கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3 days ரெகுலராக குடிங்க.
ஆனால் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தான் குடிக்கணும். சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது. இது குடித்ததுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. கொண்டைக்கடலை மசாலா கொண்டைக்கடலை ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது தாளிக்கணும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதோட என்னோடய டின்னர் முடிஞ்சிச்சு. ஓகே, நாளைக்கு என்னோடய 13வது நாள். நாளைக்கும் நல்லா பிரமாதமாக வெயிட் லாஸ் வந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. ஒரு சில டிப்ஸ் இது இடையிலலாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.